ஆனால் அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட தேர்தல் முடிக்க முன்னாடி 13 திமுக அமைச்சர்கள் புலவர் சிறைக்கு போவாங்கன்றலாம் நேற்று பேசியிருக்காங்க. அவர் தேர்தலுக்காக பேசுவார். இவங்கள மட்டும் எடுத்துக்கங்க, ஒரு 20 பேர் வச்சுக்கங்களேன். மீதி நிற்கிறான்ல 214 பேர், அதில் ஒருத்தன் ஓடிப்பிட்டாங்க. மீதி 213 பேரும் ஆண்டி சம்பத்திற்காக அவரும் ரொம்ப அவர் ஒரு ஆள் தாங்க பண்ணுவார். அதிகமாக பணம் கேட்குறான்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்காங்க. சின்ன உதாரணம் சொல்கிறேன். மயிலாப்பூர்லேயே 40,000 ஓட்டு வேலையே செய்யாத தாவேகா தான். தாவேகான்ற கட்சி திமுகக்கா தாவேகாக்கா போட்டி. அப்போ திமுக தான் நீங்கள் அட்டாக் பண்ணணும். சசிகலாக்கோ இவருக்கோ ஓபிஎஸ்க்கோ என்ன கோவம்? எடப்பாடியை வீழ்த்தணும். அதுக்காக ஜெயலலிதா கண்ட எம்ஜிஆர் உருவாக்குன அதிமுக வீழ்ந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த பிரச்சாரங்கள், கடைசி கட்ட பிரச்சாரங்கள் யாருக்கு சாதகம் வரும் சார்? இப்போ நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்கு, எப்படி பார்க்குறீங்க? கருத்து திணிப்புகள் பல வருது. கருத்து கணிப்புகள், அவர்கள் எடுத்த போலீஸ் ரிப்போர்ட். பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் தேர்தல் இருக்கக்கூடிய சூழலில் தேர்தல் களம் எப்படி இருக்குது, அரசியல் சூழல் குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீப் நம்ம கூட இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், கிட்டத்தட்ட இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை நெருங்கிட்டோம். எப்படி இருக்குது களம்? அப்புறம் ஒவ்வொருத்தருடைய பிரச்சாரங்கள் எப்படி இருக்குது? சமீபத்தில் ஒரு செங்கோட்டையினுடைய பிரச்சாரம் வந்து ரொம்ப பேசுவதில் வரப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரொம்ப நான் தான் முதல்வராக வந்து எனக்கு கெடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி பேசினார். இன்றைக்கி அவருடைய பதில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? தாவேகான்ற கட்சி, அந்த கட்சி உருவான போது 1000 பிரச்சனை இருந்தது. அது ஒன்றுக்கும் தேராது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லாதுன்னு. விஜயே சரியில்லை, ஏதோ அந்த சினிமா மோகத்தில் அந்த இதில். அதுக்கப்புறம் இவர் உள்ளேருந்து ஏடிஎம்லேருந்து வெளியே வந்தார். இவர் துணை பொதுச் செயலாளராக பெரிய பொறுப்பில் இருந்தார். ஏதோ யார் சார்? செங்கோட்டையன். ஆமாம் ஆமாம். இருந்துட்டு வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு. எல்லோரும் ஒன்றா இருக்கணும், டைம் கொடுக்குறேன், வார்னிங் பண்ணுறேன்னு. இவருக்கு 50 ஆண்டு கால கட்சிக்கு சொந்தக்காரன்னு இவர் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது கட்சிக்குள்ளே பேச வேண்டிய விஷயங்களை வெளியில் பேட்டி கொடுத்து கட்சி தலைமைக்கு எதிராக சவால் விட்டால் என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியும். சஸ்பெண்ட் பண்ணாங்க, பொறுப்புலேருந்து நீக்கிட்டாங்க, எல்லா பொறுப்புலேருந்து. அதுக்கப்புறம் போயிட்டு இவர் ஓபிஎஸ்ஸை பார்க்குறது, கட்சிக்கு எதிராக இருக்கணும்னா பார்க்குறதுலாம் தேவர் பூஜைக்கு வந்து ஒரே காரில் போனாங்க. அதுக்கப்புறம் தூக்கி விட்டாங்க, கட்சியை விட்டு தூக்கி விட்டாங்க. அதில் இவர் சொன்ன காரணம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்னாரு. யார் ஒற்றுமையாக இருக்கணும்னா அது எடப்பாடி பழனிசாமி தெரியும்னு உளறிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி உளறலுக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் திமுகட்ட பேசினார், தாவேகிட்ட பேசினார். தாவேகா செட் ஆகி தாவேகாவில் போய் சேர்ந்தார். அங்கே மான மரியாதை இருக்குதான்னு பார்த்தா இவருக்கு கொடுத்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு 28 பேர் கொண்ட கமிட்டி. நீங்கள் இவர் சேர்ந்து ஒரு 6 மாதம் இருக்குமா? கிட்டத்தட்ட இருக்கும், கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் கூட அந்த கமிட்டி கூட்டினதே இல்லை. இவர் கூட்டவும் விடலை. சேர்ந்துட்டு இப்படி போவான். இன்னொன்று, இவருக்கு கூட சேர்ந்தால் யாருக்குமே எந்த பதவியும் கொடுக்கல. இவரை ஓரங்கட்டி வச்சு இவர் எதுலேயுமே கலந்துக்கிறது இல்லை. இப்போ விஜய் சுற்றுப்பயணம் கூட இவரை யூஸ் பண்ணியிருந்தா. இவர் சேர்ந்தப்ப என்ன சொன்னாங்க? ரூட்டு போடுவார், இனிமேல் பாரு விஜய் என்ன மாதிரின்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியும் இவங்களெல்லாம் யாரும் பயன்படுத்தவும் மாட்டாங்க. இந்த ஜான் ஆரோக்கியசாமி எல்லாரையும் ஓரங்கட்டி வைப்பாருன்னு. நீ ரூட்டுக்கே பேர் போன ஆளுக்கே ரூட்டை கொடுத்துட்டாங்க. அப்போ ரூட்டை கொடுத்ததுனால இவர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். உன் கோபம் நியாயப்படி பார்த்தா தாவேகா மேலே தான் இருக்கணும். சரி, ரைட்டு. அடுத்த கோபம் எங்கே இருக்கணும்? திமுக மேலே இருக்கணும். ஆளுகின்ற அரசு தானே. கண்டிப்பாக. நீ உட்காந்துட்டு அங்கே நின்றுக்கிட்டு நான் தான் முதல்வராக இருப்பேன், இவர் உள்ளே பூண்டாருன்னு அவங்க பேசுகிற மாதிரியே பேசுனா உங்களுக்கு கௌரவம் கண்ணியம் கொடுத்து எவ்வளோ தூரம் அவங்க பொறுமை காக்குறாங்க. 2011 உங்கள் பதவியை எதுக்கு ஜெயலலிதா பிடுங்குறாங்க? உங்கள் ஒய்ஃபும் மகனும் போய் குற்றச்சாட்டு வச்சு குற்றச்சாட்டு உங்களுக்கு பதவி பிடுங்கிறது மாதிரி எந்த அமைச்சருக்காக நடந்திருக்கா? யார் யோகியர்கள், இவர்கள் யோகியர்கள்லாம் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு குடும்பத்தாரை இது பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் மோசமாக நடந்துக்கிட்டீங்கன்னு ஜெயலலிதாவே வெறுத்து போய் உங்களுக்கு 5 ஆண்டு வனவாசனில் கொடுத்தாங்க. 2016 ரெண்டாவது ஜெயிச்சா பிறகும் உங்களுக்கு ஏதாவது பதவி கொடுத்தாங்களா? கிடையாது. பதவி கொடுத்தது யார்? எடப்பாடி பழனிசாமி. உங்களை மரியாதையாக வச்சுருந்தது யார்? ஓபிஎஸ்ஸையும் டிடிவி மற்றவர்களை வெளியேற்றும் போது கூட இருந்து முடிவெடுத்து வெளியேற்றினது நீங்கள் தானே. அப்புறம் என்ன புதுசாக ஒரு இது எடுக்கிறது? அப்போது இவர் எடுத்த முடிவுகளெல்லாம் இவருக்கு திமுக அவ்வளோ சப்போர்ட் பண்ணுதுன்னா அப்போ இவர்கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குது? கூட்டு கலவாணிகள் யாராருன்னு தெரியுதா இல்லையா? கண்டிப்பாக. இன்றைக்கி வந்துட்டு அதே அஜெண்டா இவர் பேசுனா என்ன அர்த்தம்? உதயநிதி பேசுகிறதே விமர்சனத்துக்குள்ளாகுது, இவர் பதிலடி கொடுக்குறாரு. என்ன எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? சட்டம் அரசியல் பேசாமல் தனிநபர் தாக்குதல்.
நீங்களும் அதே சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு பேசுனா அப்போ நீங்கள் யாருடைய கருவி? தாவேகாவில் வந்து இந்த மாதிரி யாருமே பேசலையே. கண்டிப்பாக. தாவேகான்ற கட்சி திமுகக்கா தாவேகாக்கா போட்டி. அப்போ திமுகவை தான் நீங்கள் அட்டாக் பண்ணணும். ஒருவேளை கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுகவை எதிர்த்தா மட்டும் ஜெயிக்க முடியுன்றக்காக பேசியிருக்கலாம்ல. அது அதிமுக எதிர்த்துருங்க. எப்படி எதிர்ப்பீங்க? கடைசி சொட்டு வரைக்கும் அங்கே சுவைச்சிட்டு தானே வெளியே வந்தீங்க. அதற்கு பிறகும் ஆட்சியில் இல்லாத 5 வருஷமும் கூட தானே இருந்தீங்க. கண்டிப்பாக. எல்லாத்தையும் அனுபவிச்சிங்க. அப்புறம் நீங்கள் எதை குறை சொல்லுவீங்க? உங்களை உட்கார வச்சு சொன்னாங்களே அதிமுக ஊழல் கட்சின்னு, சகிச்சிட்டு உட்காந்துருந்தீங்களே, அந்த மாதிரி சொல்லுவீங்களா? அப்போ நீங்கள் அங்கே குறை சொல்ல முடியாது. அப்போ இவங்களுக்கு என்ன தனிநபர் கோபம்? சசிகலாக்கோ இவருக்கோ ஓபிஎஸ்க்கோ என்ன கோபம்? எடப்பாடி தலை எடுத்துட்டாரா? எடப்பாடியை வீழ்த்தணும். அதுக்காக ஜெயலலிதா கண்ட எம்ஜிஆர் உருவாக்குன அதிமுக வீழ்ந்தாலும் பரவாயில்ல. அந்த நோக்கம் தானே இவர்களுக்கு. இன்றைக்கி வேட்பாளரை கொண்டு போய் நிறுத்துகிறாங்க சசிகலா. 2000 3000 ஓட்டு பிரித்தா அது யாருக்கு பாதிப்பு? யார் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க? இந்த லட்சத்தில் ஓபிஎஸ்ஐ அவங்க திட்டினுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க சசிகலா? அதிமுக ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும், அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும், யார் முதல்வரெலாம் எனக்கு மேட்டர் இல்லை, மீண்டும் அதிமுக ஆட்சி வரணும், திமுக வீழ்த்தப்பட வேண்டும் தானே சொன்னீங்க. ஆனால் இப்போ என்ன கடைசி நேரம் மாறுதல் உட்பட்டதா? சேம் அதே வேலையை செங்கோட்டையன் பண்ணார். அதை விட பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போய் திமுகக்குள்ளே உட்காந்துட்ருக்காரு. போடி நாயக்கனூரில் இவர் காலமெல்லாம் எந்த ரெட்டைலைக்கு பாடுபட்டாரோ அந்த ரெட்டையில எடுத்து எந்த ஸ்டாலின் இன்னைக்கு சொல்கிறாரு ஜெயலலிதாட்ட பெரிய விசுவாசின் பேர் வாங்கினவர். ஆமாம், இப்படி தான் சொல்லுவாங்க. வேறு என்ன சொல்லுவாங்க? ஜெயலலிதாட்ட விசுவாசின்னு பேர் வாங்கினவர் விசுவாசமாக இருந்தாரா? ஜெயலலிதாவை ஏமாற்றிட்டு இருந்திருக்காரு. ஜெயலலிதா ஏமாந்து போய் விசுவாசின்னு நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் இவர் விசுவாசத்தெல்லாம் எங்கெங்கே காமிச்சார்? எதனால் இவருடைய முதல்வர் பதவி பிடுங்கப்பட்டது? யார் பேச்சை கேட்டு தர்மயுத்தம் பண்ணார்? யாரெல்லாம் பண்ணார்? என்னென்ன வேலை பண்ணாருன்னெலாம் ஊருக்கே தெரியும். அதனால் இவர்கள் எல்லோருமே இது. அப்போது செங்கோட்டையனுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் போய் தொடுறீங்கன்னா அப்போது உங்களுக்கு இப்படி தான் பதிலீடு கொடுக்க முடியும். மனோகர படவாசனம் மாதிரி தான் பேசியிருக்காரு. செங்கோட்டையா ஒழுங்காக இருந்துக்கோ, எடுத்து விட்டோம் தாங்க மாட்டேன். 2011 அப்புறம் என்ன நடந்தது, என்னென்ன பண்ணன்னு எடுத்து விட்டானோ அது சொல்லலை அவர். அதுதான் எடுத்து விடுவாங்க. எடுத்து விட்டால் அவர் அவ்வளோதான், அதோட கதை கந்தலாகிடும். அதனால் இவங்க நாகரிகமாக நடந்துட்டால் நாகரிகத்தை மெயின்டைன் பண்ணிக்கணும். நீயும் அரிப்பை தீர்த்துக்கிறதுக்கெல்லாம் பேசுனீங்கன்னா அதுதான் நடக்கும். இப்போ இந்த பிரச்சாரங்கள், கடைசி கட்ட பிரச்சாரங்கள் யாருக்கு சாதகம் வரும் சார்? இப்போ நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? கருத்து திணிப்புகள் பல வருது. கருத்து கணிப்புகள், அவர்கள் எடுத்த போலீஸ் ரிப்போர்ட்டு, பல விஷயங்கள் வந்து திமுக ஆட்சி தொடராது அப்படின்றது தெரியுது. அதுக்கு முக்கியமாக காரணமாக அமைவது விஜயுடைய ஃபேக்டர் அப்படின்னு. அதே மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டெல்லாம் விஜய் தான் எடுத்துக்குவார், அதிமுக கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. விஜய் ஆட்சியை பிடிக்க போகிறவர் அல்ல. அவர் ஒரு கட்சியே நடத்தலை, சரியாக நடத்தலைன்ற எண்ணம் இப்போ மக்களுக்கு வந்துடுச்சு. அதனுடைய சிறந்த உதாரணம்னா அவர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கைக்கு ஒரு வரவேற்பும் இல்லை. அப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு ரொம்ப லேட்டாக விட்டாங்களோ தேர்தலில்? அதான் சொல்லிக்கிட்டே இருந்தார்ல ஒவ்வொரு காலகட்டத்தில். இருந்தாலும் கூட ஒரு புத்தகமாக ஒரு இப்போ அதிமுக திமுக நாம் தமிழர் மாதிரி ஒரு முன்கூட்டியே தான் இவங்க எந்த சிஸ்டமேட்டிக் ஃபங்க்ஷனுமே கிடையாதுங்க. இவங்க வேட்பாளர் இவங்கள மட்டும் எடுத்துக்கங்க, ஒரு 20 பேர் வச்சிங்களேன். மீதி நிற்கிறான்ல 214 பேர், அதில் ஒருத்தன் ஓடிப்பிட்டான். மீதி 213 பேரும் அனாதைகளாக இவங்க விட்டுட்டாங்க. அவங்களுக்கு எந்த உதவியும் பண்ணல. நீங்கள் துட்டு உதவி கூட வேணாம், மற்ற கட்சியில் பண உதவிலாம் பண்ணுவோம், அது கூட வேணாம். ஒரு மோரல் சப்போர்ட். என்னப்பா நடக்குது, தலைமையிலேருந்து இதை பேசுப்பா அப்படி இப்படின்னு. தலைமை கழகத்தில் ஒரு பேச்சாளர் கூட இல்லை இன்றைக்கி யாருக்குமே. யார் இருக்கா பேச்சாளர்? நாஞ்சில் சம்பத் இருக்கார், அவரும் ரொம்ப அவர் ஒரு ஆள் நாங்கள் பண்ணுவோம், அதிகமாக பணம் கேட்குறான்னு ஒரு குற்றச்சாட்டு. அது வேறு, அது கிளப்பி விட்றாங்க. அவரை டேமேஜ் பண்ணுறதை கிளப்பி விட்றாங்க. அவர் எவ்வளோ தாங்க பண்ணுவார்? வயசாகிடுச்சிங்க அவருக்கு, அவரால் முடியல. இன்னொன்று சொல்கிறேன், அவர் மிகுந்த வருத்தத்தில் இருக்கார். இவங்க சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ண தெரில, எதுவுமே பண்ண தெரில, இவங்கள வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவர் தோத்துச்சு வச்சுங்க. கமலாசன் கட்சிக்கு கதி தான் பல பேர் எதிர்வாங்க. நாஞ்சில் சம்பத்தை ஆள் ஆகிடுவார். செங்கோட்டையனே இருப்பாரான்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா. அப்போ இவ்வளோ கடுப்பில் தான் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. 190 வேட்பாளர்களும் செம்ம கோபத்தில் இருக்காங்க, விரக்தியில் இருக்காங்க. இங்கே நம்மளை கைவிட்டாங்கன்னு தெரியுது. இப்போ அவங்க தலைமையிலே ஒருத்தர் பேசியிருக்காரு, நெருக்கமான ஒரு நபர்கிட்ட சொல்லியிருக்காரு, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு யாரும் ஜெயிக்க மாட்டாங்க விஜய் தவிர அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க கட்சியில் விஜய்க்கு நெருக்கமாக இருக்கவர். அப்போ இப்படி தான் பொதுமக்கள் மத்தியிலையும் கருத்து உருவாகிருக்குது. அப்போ விஜய்க்கு இவரில் ஆட்சியை வீழ்த்தி
இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு சரியான ஆள் யார் அப்படின்ற மாதிரி பார்த்தா என்டிஏன்ற மாதிரி போயிடுச்சு நீங்கள் ஏடிஎம்கேன்னு. அப்போ விஜய் அந்த வாக்குகளை பெறுவதிலிருந்து பின்வாங்குறார். அவருக்குன்னு விடுற ஓட்டு பொதுவாக ஒரு மக்கள் யாராவது போடணும்னு நினைக்கிறவங்க திமுக மேலே வெறுப்பு இருக்கும். திமுகவுடைய கோர் ஓட்டு இருக்குல்ல, சிறுபான்மையினர், பட்டியலின மக்கள், போன தடவை திமுகவுக்கு போட்ட விஜய் ரசிகர்கள், இந்த ஓட்டுலாம் பிரியறதுனால என்டிஏ வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியுது. போலீஸ் ரிப்போர்ட்டும் இவர்களுக்கு பாதகமாகவே இருக்குது. சின்ன உதாரணம் சொல்கிறேன், மயிலாப்பூர்லேயே 40,000 ஓட்டு வேலையே செய்யாத தாவேகா உள் தான். அந்த வேட்பாளர் வேலையே செய்யலை, பெரிய அளவில் அவங்கள பயமுறுத்துகிற மாதிரிலாம் ஒன்றும் ஒர்க் பண்ணல. ஓகே, அவருக்கு 40,000 ஓட்டு இருக்குதுன்னு ரிப்போர்ட் வந்துருக்குது. அரண்டு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வட்ட செயலாளர்லாம் அலட்சியப்படுத்துனாங்களா கட்சிக்காரங்களா, அவங்களெல்லாம் போய் தடவை கட்டையை பிடிச்சி எப்பா பண்ணுங்கப்பா. ஏதோ இதுதான் பல தொகுதிகளில் இவங்களுக்கு கிடச்ச ரிப்போர்ட்டு. அப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் சாதாரணமாக எல்லாருக்குமே தெரியும் ஊடகங்களை யார் கையில் வச்சுருக்காங்க. அப்போ அந்த கையிலேயே வச்சு அவங்களுக்கு ரிப்போர்ட் சர்வே போகிறது பெரிய விஷயமா? இதுலேயும் கொஞ்சம் நியூட்ரலாக சர்வே எடுக்கிறாங்கள, அவங்களையுமே அந்த சர்வேவுடைய கரெக்டான தன்மையை வர விடாமல் நீங்கள் போடுங்க, பார்த்து போடுங்கன்னொன்னே இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, டேரிங்காக போட முடியாமல் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் போடுற இதை பார்க்குறோம். சில முக்கிய சேனலில் வச்சு ஓப்பனாகவே மீண்டும் அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு கருத்தை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து, ஆமாம் சார், வெற்றி கொண்டாட்டம்லாம் கொண்டாடிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரு கருப்பு கொடியெல்லாம் வச்சு மத்திய அரசை பயமுறுத்தி பின்வாங்க வச்சுருக்கதா. பயமுறுத்தி என்ன பின்வாங்குறது? அவங்க என்னங்க பயமுறுத்தி பின்வாங்கிறது? நீங்கள் அப்படி தான் சொல்லப்படுது. இன்னும் கேட்டால் என்ன விமர்சனம் வருதுன்னா, இவங்க என்னங்க அந்த கவர்மெண்ட் இருக்கா இல்லையா, அவங்களோட கை கோத்துட்டு இருக்காங்க போலன்ற மாதிரி தான் விமர்சனமே வருது பிஜேபி மேலே. அந்த விமர்சனத்தை மறுக்கவும் முடியாது, அந்த அளவுக்கு தான் நமக்கு வர தகவலும் வருது. அவர்கள் வேறு ஒரு கணக்குள்ளே உள்கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணவங்களாம் என் விளங்குனதா சரித்திரமே இல்லை. பெரிய பெரிய தப்புலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாஜக. ஒழுங்கான ஒரு கூட்டணி தர்மத்தை மெயின்டைன் பண்ணி ஜெயிக்கிற வழி பார்க்கணும், அது பண்ணலை. அதில் பாஜக கணக்கே துவங்க முடியாத அளவுக்குலாம் போயிடும். இந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட தேர்தல் முடிந்த பின்னாடி 13 திமுக அமைச்சர்கள் புலோல் சிறைக்கு போவாங்கன்றலாம் நேற்று பேசியிருக்காரு. அது அவர் தேர்தலுக்காக பேசுவார். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்னு வச்சிங்களேன். அப்போது வர்ற தகவல்கள் இந்த மாதிரி விஷயங்கள், இப்போ டீலிமிட்டேஷன் சொல்கிறீங்கல்ல, இவர்களால் நேரடியாக அதிமுகவை எதிர்க்க முடியல, இவர்கள் சாதனையும் சொல்ல முடியல, தேர்தல் அறிக்கையே சொல்ல முடியல. ஒன்றே ஒன்று கண்ணே 8,000 ரூபா டோக்கனு, 10,000 ரூபா கொடுக்குறாங்க, ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்க, 3 சிலிண்டர் இலவசம், இந்த மாதிரி பல இது அங்கே இருக்குது. இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்போ இதெல்லாம் மறைக்கிறதுக்கு மத்திய அரசை எதிரியாக நிறுத்தணும். இந்த நேரத்தில் தான் இவங்க தொக்கா கொண்டு தலையை கொடுக்குறாங்க. இது டீலிமிட்டேஷன் 3 இதை கொண்டு வராங்க. அந்த டீலிமிட்டேஷன்லேயும் அவங்க சொல்கிற விஷயங்களை மறைச்சிட்டு பழைய மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்க, நமக்கு அநீதி பண்ணுறாங்க, விடமாட்டேன், 47 அநீதி நடப்பதை தடுக்காமல் விடமாட்டேன், நான் ஏப்பா நடக்கவே இல்லைப்பா, அதெல்லாம் கிடையாது, நான் விடமாட்டேன் அப்படின்னு. இதில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வராங்க, அதையும் தோற்கடிக்கிறார்கள். ஆனால் இங்கே பேசுகிறதெல்லாம் பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை தோற்கடிச்சிட்டு பெருமை பேசிகிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளும் பேசுகிறாங்க பெருமை. அதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான் போகுது. நிச்சயமாக சார். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு நீங்கள் பாஜக உள்குத்துன்னு மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுக்கு ரொம்ப தீவிரமான வாக்கு சேகரிச்சுட்டு தானே இருக்காங்க. அண்ணாமலையை ஸ்டார் கேம்பெயின்றதுனால அவரை கொஞ்சம் கண்டிஷனாக பேசிய பண்ணணுன்னு இருக்காங்க. அப்போ இறங்கி பண்ணிகிட்டு இருக்காரு, நல்ல விஷயம். ஆனால் ஜெயிக்க வேண்டிய இடங்கள்லாம் வேலையே செய்யாமல் எனக்கு என்னென்னு பண்ணுறது? சரி, தேர்தல் ஆணையம் வந்தோன்னே என்னென்ன எதிர்பார்த்தாங்க மக்கள்கிட்ட? மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க? காசு எங்கே கொடுக்காம பிடிப்பாங்க, கடுமையாக நடவடிக்கை எடுப்பாங்க, அதிகாரிகளை மாற்றுவார்கள். மாற்றினாங்கல்ல, தலைமைச் செயலாளர், டிஜிபி, சென்னை கமிஷனர் 4 பேர். மீதி எல்லாம் இதே ஆட்சியில் இருந்த அதிகாரிகள் தானே. என்ன பண்ணுறாங்க? அரசில் பல விஷயங்கள் பழைய ஆட்களே தொடர்றதுனால எல்லா இடத்துலையுமே நீங்கள் என்ன பிடிச்சாங்க சொல்லுங்கள், எங்கேயா பிடிச்சாங்களா? பணம் பரிமாற்றமே இல்லையா? அப்போ பெரிய அளவில் ஒன்றும் இது இல்லை. நான் கேட்குறேன், பணம் பரிமாற்றமே இல்லையா? நடந்துக்கிட்டு தான் சார் இருக்குது. அப்புறம் ஏன் பிடிக்க மாட்டேங்கிறாங்க? பணத்தை மொத்தமாக வச்சு எங்கேயாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலை நடக்க தான் செய்யும். கண்டிப்பாக. எங்கேயாவது மாட்டுச்சா? இல்லை. அப்புறம் என்ன உறுதி? இன்னொன்று சொல்கிறேன், குறைந்த விஷயம், லஞ்ச ஒழிப்புத்துறை நேரு விவகாரத்தில் இடி லெட்டர் எழுதி டிஜிபிக்கு எழுதி, டிஜிபி லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டு, லஞ்ச ஒழிப்புத்துறை இதே அதிகாரிகள், கவர்மெண்ட் இருந்த அதிகாரிகள் அவங்க தள்ளி போட்டு நீதிமன்றத்துக்கு போய் ஏன் தள்ளி போடுறீங்கன்னு கேட்டால், நாங்கள் இப்படி விசாரணை அப்படிலாம் அந்த மாதிரிலாம் விசாரிக்க முடியாது, இதில் வழக்கு பதிவு செய்வதற்கு முகாந்திரம் இருக்குது, வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. அதற்கு பிறகும் வழக்கு பதிவு செய்யலை.
லஞ்ச ஒழிப்புத்துறை அநேகமாக அன்றைக்கி தேதி என்ன 20 தானே, ஏப்ரல் 20. இன்னைக்கா சார் 18 20ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இவர்கள் அதுக்கு முன்னாடி போன விசாரணையில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இது சிஎம்ஐ கேட்கணும், இது முக்கியமானதுன்னு கேட்கணும். நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம் வழக்கு பதிவு செய்யணும், நீங்கள் என்ன புதுசாக கொண்டு வர்றீங்க, ரைட்டு அடுத்த ஹியரிங்கில் நாங்கள் சொல்கிறோன்ட்டு ஏப்ரல் 20 தள்ளி வச்சாங்க. இதுக்கு அந்த டைம்லேயே இதுவே ஒரு 10 நாள் 15 நாள் மேலே இருக்கும். அந்த டைமில் தான் மிட்டலை மாற்றுறாங்க. மிட்டலை மாற்றினோன்னே இவர் டேவிட்சன் அங்கேருந்து அகத்தி மிட்டலை மாற்றினோன்னே இவங்க துள்ளி குதிக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் அதிகாரி அதுன்னு. உடனே அவரையே மாற்றுறீங்க. அதற்கு பிறகு டிஜிபி மிட்டலையே பார்க்கணுன்றாரு. இவங்க தேர்தல் ஆணையம் இன்னொரு அதிகாரியை போடுறாங்க. அந்த அதிகாரி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வர்றாரு. இந்த கேப்பில் இவ்வளோ நாள் இப்போ வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணலையே. கண்டிப்பாக என்ன சொன்னாங்க, மாறட்டும் நான் நடக்குது பாரு, பண்ணலையே. மாறினாலும் ஒன்றும் இன்றைக்கி விஜய் என்ன சொல்கிறாரு, தேர்தல் ஆணையம் வந்தால் பிறகு எங்களுக்கு எதிர்க்குன்னு பார்த்தா அதே காவல் அதிகாரிகள் அதே தொல்லை அதே பிரச்சனை தான் எங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்கன்றாங்க. அப்போ இந்த தேர்தல் ஆணையமும் தேர்தல் ஆணையன்ற பேரில் இருக்குது, அவ்வளோதான். டோக்கன் கொடுத்தாங்களா இல்லை, 20 ரூபா டோக்கன், 8000 ரூபா டோக்கனு. பாதிக்கு மேலே போனால் பிறகு அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அங்கங்கே லைட்டாக பண்ணுறாங்க. உதயநிதி ரெட் ஜெயிண்டில் வந்த அவருடைய முதலீடை காண்பிக்கலை அப்படின்னு இன்பதுரை போய் தேர்தல் ஆணையத்தில் அந்த இதில் வேட்புமனு பர்சனில் அவர் அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு. அதெல்லாம் நீ போய் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோ அப்படின்ட்டு வேட்புமனு ஏற்கப்படுது. இப்போ கோர்ட்டில் வழக்கு போட்டு கோர்ட்டு வருமான வரித்துறையை அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லியிருக்கு. அப்போ இது எல்லாம் எப்படி போகுது, என்ன பண்ணுறாங்க, இதை வந்து நம்ம என்னன்னு நினைக்கிறது. மம்தா சொன்ன மாதிரி இருக்குமோ அப்படி தான் நினைக்க வேண்டியதாக இருக்குது. அது நான் கேட்குற பலரும் நீங்கள் என்னங்க வளர்ந்தியாக இருக்கீங்க, இது கூட தெரியாதா அவங்களுக்குன்ற மாதிரி தான் போகுது. அதனால் பாஜக இங்கே ஒரு உள் விளையாட்டு விளையாடுது. இவங்களையும் வாழ விடக்கூடாது, அவங்களையும் வாழ விடக்கூடாது, நம்ம கொஞ்சம் இது பண்ணணும். அப்படிலாம் இந்த வேலையை தான் இந்திரா காங்கிரஸ் பண்ணி லாஸ்ட்டில் இந்திரா காங்கிரஸ் ஒன்றுலாம் போச்சு. அவங்க பெரிய அளவில் இருந்தாங்க. கண்டிப்பாக நீ முளைக்கவே இல்லை. முளைக்காமல் இந்த வேலை பண்ணால் சாத்தூர்லேயே நயினார் தோற்றுருவார். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் உள்ளுக்குள்ள அடி வைக்கிறீங்க. இசைக்கு ராஜான்னு ஒருத்தர் நிற்க வச்சுருக்காங்க. எதில்? சசிகலாட்ட பேசி இசைக்கு ராஜாவை அங்கே நிறுத்தணும், நயினாரை தோக்கடிக்கணும்னு பாஜக தரப்புலேருந்து சில பேர், நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த மாதிரி ஒரு இது நிற்க வச்சுருக்காங்க. ஏன்னா நீங்கள் எந்த தொகுதியிலுமே இந்த அளவுக்கு ஒரு வேட்பாளரை போட்டு ஸ்ட்ராங்காக போட்டு பண்ணி நான் பார்க்கல. சரி, அந்த இசைக்கு ராஜா ஒரு மேட்ரு இல்லை, அங்கே தாவேகா ஓட்டு பிரியுது, நம்ம இறங்கி ஒர்க் பண்ணலாம். அமமுகவே 38,000 ஓட்டு வாங்கியிருக்குது. இந்த அவர் வேறு ஒரு இதில் நிற்கிறார், ராஜகம்பீரன். அப்போ அங்கே இருக்கலாம், அங்கே போயிட்டாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு வேலை வாங்கி பண்ணணுன்னு. அப்படி ஏதாவது நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு வேலை செய்கிறாங்க. நமக்கு வந்த தகவல், ஊர்லேருந்து சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு போய் சாத்தூரில் தொகுதிக்கே தெரியாத ஆட்களை கூப்பிட்டு போய் அங்கே வேலை வாங்கினா அவன் என்ன வேலை செய்வான்? எல்லாம் செல்லை வச்சுட்டு உட்காந்துக்கிறான். சாப்பிட்டு சுற்றிக்கின்னு 20 ஆட்டோ போயிருக்குது, 30 ஆட்டோ போய் அங்கே பேசிட்டேன் இங்கே பேசிட்டேன், இப்படி தான் உருட்டுறாங்க. இவர் எங்கே போகிறார் எங்கே வராருன்னு தெரியலையா. அங்கே இசைக்கு ராஜா தான் ஏதோ பெரிய வேட்பாளர் மாதிரி சுற்றிட்டு இருக்காப்புலையா, வண்டி என்ன இதுன்னு. நிச்சயமாக சார், இப்போ தமிழகத்தில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வருவாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிரச்சாரத்துக்கு வந்துட்டார். நேற்று கூட ஆர்எஸ் பாரதி அவர்கள் இல்லை 2 பேரும் ஸ்டாலின் அவர்களும் ராகுலும் ஒரே இதாக பிரச்சாரம் பண்ண முடியாது, வாய்ப்பு இல்லை, அப்படி திட்டமே போடலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு. திட்டமே போடல, ராகுல் காந்தி ஒத்துக்கலை. இவங்க எல்லாம் கெஞ்சி கூத்தாடி எல்லாம் பார்த்தாங்க, ராகுல் காந்தி ஒத்துக்கலை. ராகுல் கடும் கோபத்தில் இருக்கார். இனி இவர்களை சந்திக்கக்கூடாதுன்ற இதில் இருக்கார். ஏன்னா அவரை மீறி நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அவருக்கு இதாக இருக்குது. அதனால் ராகுல் காந்தி இந்த முடிவுக்கு வந்துட்டார், அவர் மேடை ஏற மாட்டார். அதை இவர்கள் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆஃப்டர் எலெக்ஷனு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குமான்றது சந்தேகம். ஒருவேளை தாவேகா இருந்தால் இல்லை, ராகுல் காந்தியோட பிரச்சாரம் எடுபடுமா? அங்கே இருக்கக்கூடிய இந்த இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் திமுக காங்கிரஸ் ஏங்க அவரும் இந்த மாதிரி தாங்க வளரிக்கிட்டு இருக்காரு. இந்த திமுக மாதிரி வாட்ஸ்அப் தலைவராக தான் இருக்கார் அவர். தமிழை இராணுவத்தை வைத்து அழிக்க பார்த்தாங்களாம். இராணுவத்தை வச்சு ஒரு மொழி அழிக்க முடியும்? அதுக்கு பிறகு இப்போ வந்து ஆர்எஸ்எஸும் பாஜகவும் தமிழை அழிக்க முயற்சி பண்ணுறாங்க. இல்லை, தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆள வேணும்னு பேசியிருக்காரு ராகுல் காந்தி. தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆள வேணும். ஆமாம், அதிமுக வந்து பாஜக பயன்படுத்துதுன்னு பேசுகிறாரு. இவர் எடப்பாடி என்ன ஃப்ரெஞ்சுக்காரா இல்லை பிரிட்டிஷ்காரா தெரியல எனக்கு. ஒடிசா பெங்காலியா அவர் கர்கா முருகான்னு எதாவது பேசுகிறதுக்கு? இந்த தமிழன் தான் ஆளணும் எழுணும்னு சொன்னால் இங்கே இருக்கிற அமைச்சர்களில்
திமுகவில் இருக்கிறவங்கள எத்தனை பேர் தமிழர்கள்? ஒருவேளை ஸ்டாலினை சொல்கிறாரோ? இப்போ இந்த மொழி பிரச்சனை போடி இருக்குல்ல சார், அதுவெல்லாம் அது சொல்கிறாரான்னு தெரியல எனக்கு. வளர்றா, நான் தான் முதல்ல சொல்லிட்டேன்ல, வாட்ஸ்அப் தலைவர் ஆகிட்டாருன்னு. தமிழன் தான் ஆளணும்னா பச்சை தமிழன் இவர் எடப்பாடி பழனிசாமி. ஒருவேளை அப்படி சொல்கிறாரோ? அதான் நானும் கேட்குறேன். அப்படி இருக்குமோ? இல்லை நானும் அதான் சார். இல்லை விஜயை சொல்கிறாரா? மேபி இருக்கலாம்ல. அதனால் அவர் பிரேமலதா மாதிரி கூட சொல்லலாம். கண்டிப்பாக நான் பண்ணிட்டேன். அடுத்தாதான் சொன்னேன். யாருக்கு சார் அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க? பிரேமலதா சேம் சைடு கோல் தான் அடிச்சுன்னுக்கிறாங்க. பாலை வாங்கி திருப்பி டமால்னு சைடு அடிச்சு விட்டுனுக்குறாங்க. அவங்க இப்போ அவங்கள பேச விடாமல் பண்ண முடியுமான்னு பார்த்துன்னுக்குறாங்க. இல்லை இப்போ எதை கூப்பிட்டு கண்டிச்சதெல்லாம் சொல்கிறாங்க, ஊடகங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. அந்தம்மா கண்டிக்கிறதுலாம் அந்தம்மா அதுக்கெல்லாம் அடங்குற ஆள்லாம் கிடையாது. என்னையா பண்ணிட்டேன் தலைவன்? என்னையா எங்கள் ஆட்சியில் என்னையா பிரச்சனை? கொஞ்சம் கஞ்சா அடிக்கிறான், கொஞ்சம் சரக்கு அடிக்கிறான். சரி போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போகிறான், ஒரு வீட்டுக்குள்ளே போகிறான். அந்த பொண்ணும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அருவாள் எடுத்து 2 போட்டான். இதுக்கு போய் குறை சொல்லுங்கிறீங்க. கொஞ்சோண்டு மணல் எடுக்கிறாங்க. மணல் எடுத்தால் தானே ஆறில் தண்ணிக்கு நல்லா போகும். ஆனால் மணல் எடுக்கிறாங்க. கொஞ்சம் கனிம வளங்களை வெட்டி லாரியில் ஏற்றி கேரளாவுக்கு அனுப்புகிறாங்க. கேரளா எங்கே இருக்குது? அவங்களும் சம்பாதிக்கணும்ல. கேரளா எங்கே இருக்குது? இந்தியாவில் தானே இருக்குது. இந்தியாவுக்குள்ளேயே நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு அனுப்புகிறோமா, பிரிட்டனுக்கு அனுப்புகிறோமா? என்னையா பண்ணிட்டான் எங்கள் ஆள்? தங்கப்பதக்கத்தில் சொல்லுவாங்க வந்து, அண்ணே ஒரே விஷயம் என்னென்ன சொல்லுங்கள் அப்படின்னு. பணம் முதல்ல காமிச்சிடுவோம். அப்படி பணத்தை காமிச்சிடுவோம். அண்ணே தானே என்ன விஷயம்? தம்பினால ஒரு பிரச்சனை, தம்பிகளாலே பிரச்சனை தான் அப்படின்னுவாப்புல. அப்போது 70களில் அண்ணா அது 2 தம்பிகள். இல்லைண்ணே தம்பி ரொம்ப நல்ல டைப்பு, என்ன ரொம்ப கட்சிக்காக என்ன பண்ணார்? கட்சி போராட்டம்லாம் கலந்துக்கிட்டு காலையில் கைதாகி சொல்லனா துன்பங்களை அனுபவித்து மாலையில் விடுதலாகி, இப்படிப்பட்ட தியாகிகளை நினைத்தால் தான் எனக்கு கண்ணீரே பொங்குகிறது. சுதந்திர போராட்ட தியாகிகளை விட இவர்களை விடக்கூடியது. அதுவும் திமுக பண்ணது தான். ஏன்னா வஉசிலாம் பாரிஸ்டர், வழக்கறிஞர், பெரும் பணக்காரர், சொத்தை விற்று கப்பல் வாங்குறாரு, பணம் பத்தலன்னு கடன் வாங்குறாரு. எல்லாத்தையும் ₹1 கூலினா ஒரு 4 நாளுக்கு கப்பல் ஓட்டுறாரு. அவன் 10 பைசான்னு ஓட்டுறான். ₹1 வச்சுருந்தவன் 10 பைசான்னு ஓட்டுறான். நம்ம ஜனங்க பாருங்கள், 10 பைசாவுக்கு போகிறான். இவர் கப்பல் நஷ்டத்தில் அடைஞ்சு இருந்து முடியும். தேச துரோகம் பண்ணாருன்னு ஒரு கைது பண்ணி உள்ளே போடுறாங்க. அவர் வழக்கறிஞர் தொழில் பண்ண விடாமல் பண்ணுறாங்க. சொல்லனா துன்பங்களை உள்ளே அடைகிறார். இவர் தான் சொல்லனா துன்பங்கள். கோனியில் அதாங்க அவருக்கு சட்டை. கண்டிப்பாக செக்கிலுக்கு வைக்கிற மாடு மாதிரி ஒரு பாரிஸ்டரை பண்ணாங்க. வழக்கறிஞர் சொல்ல வெளில வந்து தொழிலும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. எல்லாம் இவரை பார்த்தாரு பயந்து வெளியே ஓடுறான். மன்னனை விற்று வியாபாரம் பண்ணிக்கின்னு கடைசி காலத்தை ஓட்டினாருங்க ஒரு பாரிஸ்டர் படிச்சுட்டு வந்தவர். அது வந்து தியாகம் இல்லையா? பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்பு பள்ளி நடுவினிலே எவ்வளோ நாள் பார்த்தா? 40 நாள். இப்போ சொல்கிறாரு 60களில் வந்த திமுகவை பார்க்க வேண்டியிருக்குன்னு. இப்போ பிடிச்சி போடுங்களேன் ஒரு ஆளை 10 நாள் ஜெயிலு. 1 ஹவர் ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லுங்கள் வெளியில் ஏசி இல்லாமல். இன்றைக்கி திமுகவில் எப்படி இருக்காங்க? என்னங்க மனநிலையில் இருக்கீங்க? ஒரு அப்பா நம்ம அப்படி தாங்க திமுக வளர்ந்துச்சு. பையனை கூப்பிட்டு போவாங்க, அதை பர்றா கலைஞர் என்ன மாதிரி பேசுகிறாரு, அவன் வளருவான், கலைஞர் தான் உயிர். அவன் பையனை கூப்பிட்டு போவான், இந்த பர்றா கலைஞர், இந்த பர்றா ஸ்டாலின். அந்த மாதிரி தான் பையனை தூக்கிட்டு இந்த பர்றா நம்ம தலைவர், தமிழகத்தை வாழ வைக்க வந்த தலைவர் பாரு. ஏய் ஒரு அம்மா காலில் வந்து மனு கொடுக்குறாங்க. ஏங்க ஒரு அப்பா குழந்தைய தூக்கிட்டு போகிறாருங்க, ஏய் அப்படின்ட்டு இப்படி நின்றுக்கிறாப்புல, திரும்பி போகல அப்படியே நின்று முறைக்கிறாரு. அவன் கூட வந்தவங்களுக்கு கூட அந்த இவர்கிட்ட கடுமை காட்டணும்னு தோணலை. ஏன்னா ஏங்க பாட்டி இது நீங்கள் பார்த்துருக்கீங்க, அப்புறமா நீங்கள் அப்டேட் ஆகலை, அப்புறமா நடந்தது சொல்கிறேன். டெய்லி ஒரு சம்பவம் கூட இருந்த பாடி கார்டு சொல்கிறேன். டெய்லி சம்பவம் பண்ணுகிறாப்புல முதல்வர். அந்த அம்மாவை அப்படின்ட்டாப்புல. அதுக்கு அடுத்த சம்பவம் குழந்தைய தூக்கிட்டு வந்த அப்பாவை வரும்போதே இவர் இப்படி அப்படின்றாரு, போ 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 அப்படின்றாரு. அவர் கூனி குறுகி போயிடுறாரு. அவர் கூனிக்கு குறுகி போகிறத விட இவர் காட்டின சைக்கிள் அந்த குழந்தை தாங்க ஆகும். குழந்தைன்னா எல்லாருமே ரசிப்பாங்க. கண்டிப்பாக அப்துல் கலாம்லேருந்து எல்லாம். இவர் வந்து இப்படி சொல்கிறது மட்டும் இல்லை, நின்றுக்கிறாரு, அப்படியே நின்றுட்டு அப்படியே முறைக்கிறாரு. போகிற வரைக்கும் போ தள்ளி விடாகணும் அப்படின்ற மாதிரி. அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் ஓடிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இவர் என்ன தப்பு பண்ணார், என்ன இவர் இப்படி கோச்சிக்கிறான்ற மனநிலை மாதிரியே கொஞ்சம் வரும் போங்கன்ற மாதிரி தான் பண்ணுறாங்க. இன்றைக்கி பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு வருது. நான் கூட போட்டிருந்தேன், தலைவர்கள் பிறப்பால் வருவதில்லை, தலைவர்கள் உருவாகிறார். ஒரு அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த அப்பா மாதிரி தலைவர் ஆகிட முடியாது. கலைஞர்லாம் கும்பிடுவாருங்க, சின்ன தொண்டை கும்பிட்டா கூட கும்பிடுவார். ஏன்னா அவர் அடிபட்டு உதப்பட்டு வந்தவர். பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் இல்லை, நீங்கள் எல்லாம் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். அதனால் உங்களுக்கு
ஒரு ஆர்வத்தோட குழந்தைய தூக்கிட்டு வர ஒரு தொண்டனை உங்களுக்கு தெரியல. அடுத்த தலைமுறையே திமுகவில் இப்போ அவர் என்ன பண்ணுவார், அந்த அம்மா என்ன பண்ணும், போச்சா ஓட்டு. இதுதான். அதனால் பொது வெளியில் பார்க்குறவங்க ஏங்க பொது வெளியில் பார்க்கும்போதே இப்படி நடக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படிங்க இருப்பீங்க தனிப்பட்ட முறையில்? நிச்சயமா இதுதாங்க பிரச்சனை இன்றைக்கி. அதனால் இந்த அம்மா அடிக்கிற கோல்லாம் இருக்குல்ல, அந்த சேம் சைடு கோலில் இப்படி பேசிட்டு மறுநாள் நம்ம சொல்கிறாங்க, பத்திரிக்கைக்காரர்களே, ஆனால் ஒன்றும் நம்மள்ட்ட தான் வந்துடுவாங்க. ஆமாம், நம்ம தப்பா நான் என்ன பேசினேன், நீ என்ன நினச்சின்னுக்கிற, திருச்சி போடுறீங்க. அதுக்கு நான் ஒன்று போட்டிருந்தேன். இந்த ஊரில் பெரிய மனுஷன் சரத்குமார், இவர் வந்து படத்துக்கு போகணுன்னுவார். 50 ரூபா தங்கப்ப தக்கன்னு ஒரு படம் போட்டிருக்காங்க, போய் பாருன்னுவாப்பில். வடிவேலு நம்மள மாதிரி பத்திரிக்கையாளர் மாதிரி, ஏங்க தங்கப்ப தக்கம் இல்லை தங்கப்பதக்கம். ஏய் நான் சொல்கிறேன் என்னடா அப்படின்னு பிரித்து போஸ்ட்டை பிரித்து இதை பார் தங்கப்ப போட்டுக்குதா தக்கன்னு போட்டுக்குதா. ஐயா அப்படி இல்லை, ஐயா போஸ்ட்டை ஒட்டி தான் ஏன் போடுவாங்க அப்படின்றப்போ அதெல்லாம் கிடையாதுடா அப்படின்னு ஒருத்தனை போகிறவனை வடிவேலு கூப்பிடுவாப்பில். அவனை என்ன கூப்பிட்றேன், என்ன அவமானப்படுத்துறான்னு பார்க்குறியான்னு அவனை, ஏய் நீ என்ன கூப்பிட்டா வந்தேன்னா அவன் வடிவேலை 2 வைப்பான். நானே இதில் போயின்னுக்கிறேன், என்கிட்ட வந்து கேட்குறேன் அப்படின்னு இவரை அடித்து இது பண்ணோன்னா, ஏப்பா உடுப்பா 50 ரூபா திருப்பி கேட்பாப்பில். ஏப்பா உடுப்பா தங்கப்ப தக்கமே தான் துட்டை கொடு நான் போகிறேன், தங்கப்ப தக்கமா இல்லை அப்படின்ட்டு போவாப்பில் வடிவேலு. அந்த மாதிரி இது இவங்க பேசுறதுலாம் நம்ம இவங்க சொல்கிறபடி புரிஞ்சுக்கணுமா? என்ன அசால்ட்டாக பேசுகிறீங்க, சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. எல்லாம் ஜோக்காக எடுத்தாங்க, உண்மையிலே கோபமாக எடுத்துக்கணும். அவ்வளோ திமிரா அவங்களுக்கு, அவ்வளோ ஆணவமா? என்ன ஏன் நடந்துச்சுன்றீங்க? பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து ரொம்ப சாதாரணமாக சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. போதை கலாச்சாரத்தினால இன்றைக்கி தமிழகமே தள்ளாடிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. 2 பையனை பெற்று வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு இன்றைக்கி இளைஞர்கள் டபுளாக அப்படியே 8% 16% இன்றைக்கி போதை பழக்கத்துக்கு ஆளாக இருக்காங்களா? வருத்தம் இருக்குதா? இதே இங்கே ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அவ்வளோ பேசியிருப்பீங்க. போதை கலாச்சாரம் அது என்ன, இளம் பெண்கள் பாதிக்கப்பட, வீட்டில் இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. அங்கே போனால் இந்த நிலைய வித்வான்கள் இதானே, வேற என்ன திருப்பரங்குன்றத்தில் முருகன் அருளால் தீபம் ஏற்றப்படும். இங்கே கூடாதுன்னு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணுன்ற கோரிக்கையே கவர்மெண்ட்டுக்கு எதிரானது தானே. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? சாதாரண உத்தரவு, இங்கே ஏற்றுறது இங்கே ஏற்றுப்பா, அவ்வளோதான். உங்களுக்கு பிடிக்கலையா உடனே அப்பீல் போயிருந்தீங்கன்னா கோர்ட்டில் இருக்கு, ஏப்பா கோர்ட்டில் இருக்குது கிளம்புன்னு இருக்கலாம். ஆனால் அப்பீலுக்கே போகாமல் அதை அப்படியே ஒரு பெரிய மேட்ரு ஆக்கி கடைசி நிமிஷம் வரைக்கும் பதட்டத்தை ஆக்குனது இவங்க. அதுக்கப்புறம் மதம் முதலாயிடும்னாங்க. இஸ்லாமியர்கள் எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க, என்ன மதம் முதல், எங்களுக்கு ஒன்றும் அதில் அப்ஜெக்ஷன் இல்லையேன்ட்டாங்க. பாஜகவினர் என்ன சொன்னாங்க, நாங்கள் யாரும் இஸ்லாமியர்கள்லாம் திட்டலையே, நாங்கள் கேட்டது இங்கே உயரம் கம்மியாகுது அங்கே ஏற்றுங்க, அவ்வளோதானே. இதில் எங்கே மதம் முதல் வருது, யார் அப்ஜெக்ட் பண்ணாங்க? அது அப்படியே அம்மிங்கிடுச்சு, கோர்ட்டில் இருக்குது. அப்போ இவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க முருகனெல்லாம் தீபம் ஏற்றப்படும். மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க இவங்க எந்த மேடையில் இருக்கிறோன்னு. இது இப்படி அவர் கமல்ஹாசன் ராஜராஜ சோழன் ரேஞ்சுக்கு சேகர் பாபா புகழ்ந்து அவரும் சமூக வலைதளத்தில் வாங்கி கட்டிக்கிறார். அதனால் இப்படி தான் இன்றைக்கி போய்கிட்டு இருக்குது பிரச்சாரம். பார்ப்போம், 4ஆம் தேதி வரைக்கும் காத்திருப்போம். நிச்சயமாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை வந்துட்டு நன்றி சார்.